சென்னை கோயம்பேட்டில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கு செல்லும் போது லிப்டில் மாட்டிக்கொண்ட கால்பந்து வீராங்கனைகள் 10 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், எப்படி மீட்கப்பட்டார்கள்? விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சனி. கோயம்பேட்டில் கேலோ இந்தியா விளையாட்டு வீராங்கனைகள் 10 பேர் விளையாட்டுக்கு செல்லும் முன்பு அவர்கள் தங்கியிருந்த தனியார் விடுதியில் லிப்டில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோயம்பேடு அருகே உள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் 5வது தளத்தில் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த கால்பந்து வீராங்கனைகள் 23 பேர் தங்கி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும் கேலோ இந்தியா போட்டி முதல் சுற்றில் வெற்றி பெற்று 2ஆம் சுற்றிற்காக கிளம்பி சென்றனர். அப்போது 5வது மாடியில் இருந்து இறங்கும் போது லிப்டில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக முதல் தளத்தில் சிக்கிக் கொண்டனர். இதில் 10க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் லிப்ட் பழுதானதால் அதில் சிக்கிக் கொண்டனர். இதனை அடுத்து அந்த ஓட்டல் நிர்வாகம் சார்பில் கடப்பாறைகள் கொண்டு அரை மணி நேரம் போராடி வீராங்கனைகளை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் அந்த முயற்சி தோல்வியடைந்ததால் பின்னர் அந்த சம்பவம் குறித்து கோயம்பேடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அந்த இடத்திற்கு விரைந்து வந்த கோயம்பேடு தீயணைப்பு துறை வீரர்கள் 10க்கும் மேற்பட்டர் லிப்டில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்த வீராங்கனைகளை பத்திரமாக, அதாவது ட்ரில்லிங் மிஷின் கொண்டு பத்திரமாக லிப்டை திறந்து மீட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சிவரஞ்சனி. மேலும் கேலோ இந்தியாவில் பங்கேற்க வந்த வீராங்கனைகள் லிப்டில் மாட்டிக்கொண்ட சம்பவமானது சக வீராங்கனைகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம்.